இப்போ இருங்க, கொஞ்சோண்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிறேன். நல்லா கருக்குன்னு முறுக்குன்னு சூப்பராக இருக்குங்க பாசிப்பருப்பு. இப்போ நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, பாசிப்பருப்பு இருக்குது. அதனால் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இப்போ நான் அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு கிளாத்தில் வந்து காய வச்சு எடுப்போம். லைட்டாக அந்த ஈரம்லாம் உணர்த்துற அளவுக்கு காய வச்சுக்கணும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துணியில் காய போட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் விரிச்சிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இஞ்சிற அளவுக்கு நல்லா உணர்த்திக்குவோம். இப்போ நல்லா கையில் ஒட்டுது இல்லை, இப்போ ஒட்டாத அளவுக்கு காயணும். நம்ம வெயிலெல்லாம் போட்டுறக்கூடாது. நல்லா ஃபேனுக்கு அடியில் இது மாதிரி ஒரு கிளாத்தை விரித்து போட்டு காய வச்சுக்குவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா காயட்டும். காஞ்சோன்னா எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நமக்கு நல்லா பாசிப்பருப்பு காஞ்சிருச்சு. பாருங்கள், கை வச்சு காமிக்கிறேன். ஒட்டுது, ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் அள்ளிக்கணும். இப்போ கடாயில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்குவோம். இப்போ உங்கள்கிட்ட இது மாதிரி ஜன்னி இல்லை சல்லடை நம்ம வச்சுருப்போம்ல, நைஸாக சல்லடை அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பாசிப்பருப்பு வறுக்கிறப்ப இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே போட்டு வறுத்துட்டோம்னா நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் வடிகட்டி வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கூட இந்த மாதிரி எண்ணெய், இது நிறையா எண்ணெய் ஊற்றுனதுனால நான் இந்த மாதிரி இல்லை, இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த பாத்திரத்தில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த ஜன்னியை வச்சுக்கோம் உள்ள. இப்போ இதை வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாக போட்டக்கூடாது, பொங்கி ஊற்றிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் பொரிக்கிற அளவுக்கு போட்டுக்கணும். போதும். இதை நல்லா 2 பக்கமும் அப்படி கிண்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி பரட்டி விடணும். நமக்கு நுரையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சுன்னா நமக்கு வெந்துருச்சுன்னு தெரியும். பாருங்க, நமக்கு நுரை எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயை ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு ஒரு பவுலில் போட்டுக்குவோம். நம்ம இதை இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம். ஏன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அதுக்காண்டி. இப்போ வெந்துருச்சு, இதை எடுத்துக்குவோம். நம்ம பாசிப்பருப்பை உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்லேயே நம்ம இதை போட்டோம்னா இதில் லைட்டாக ஆயில் இருக்க தான் செய்யும். இதை அப்படியே லைட்டாக அப்படி உணர்த்திட்டிங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக அந்த துணியில் வந்து அப்படியே நல்லா அப்சர்வ் ஆயிடும். இப்படியே ஒவ்வொரு பேட்சாக போட்டு நம்ம எடுக்கணும். கொஞ்சம் வேலை சிரமம் தான், ஆனால் ரொம்பவே அருமையான ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு. உணர்த்தி எடுத்தாச்சு. சூப்பராக கொஞ்சம் கூட கையில் எண்ணெயே ஒட்டலை பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இது கூட நம்ம லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். அது கூட உங்களுக்கு காரத்துக்கு
சும்மா சாப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்கும். மிளகுத்தூள் இல்லைன்னு சொன்னால் மிளகாத்தூள், ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. பிச்சிட்டி அளவுக்கு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுருவோம். இருங்க, கொஞ்சோண்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிறேன். நல்லா கருக்குன்னு முறுக்குன்னு சூப்பராக இருக்குங்க பாசிப்பருப்பு. நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் இந்த 5 ரூபாய்க்கு பாக்கெட்டில் விற்கும், அது மாதிரி வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலையே ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு. வீட்டில் எதுவுமே இல்லை, ஸ்நாக்ஸ் செய்கிறது என்னடா செய்யலாம்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி பாசிப்பருப்பு வச்சு டக்குன்னு செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மித்ருத்து குக்கிங் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.